ரசூல் இன்ற வரையிலும் பேசப்படுகின்றார்கள் என்றால் அல்லாஹுவின் தூதர் செய்த முயற்சியும் அவர்கள் செய்த தியாகமும் அவர்கள் செய்த அர்ப்பணிப்பும் கொஞ்சம் நஞ்சமல்ல. அவர்கள் செய்ததை வார்த்தைகளால் ஒரு வர்ணனைக்குள் நம்மால் கொண்டு வரவே முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான தியாகங்களை மேற்கொண்டதுனால தான் இன்றைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசப்படுறாங்க. அப்போ அப்படி பேசப்படுவதற்கான காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் செஞ்ச அந்த முயற்சி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அந்த தியாகம். அதனால தான் இன்றைக்கி உலக மக்களால் பின்பற்றக்கூடிய மாபெரும் தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். கோடிக்கணக்கான உள்ளங்களை கொள்ளை கொண்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க கொடுத்த அந்த முயற்சி, அவங்க பண்ண அந்த தியாகம். அப்போ இந்த குர்ஆனுக்கு நம்ம முயற்சி கொடுத்துட்டோம், இந்த குர்ஆனுக்காக தியாகம் பண்ணிட்டோம், தூக்கத்தை தியாகம் பண்ணோம், பசியை தியாகம் பண்ணோம், சந்தோஷங்களை தியாகம் பண்ணோம்.